வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சிஎம் ஸ்டாலின் இனாகுரேட்ஸ் வின்ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் இவி பிளான்ட் இன் இந்தியா அட் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்ன ஒரு பின்னணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழகம் பொதுவா இந்த குளோபல் இன்வெஸ்டார் மீட் அப்படிங்கிறத நடத்துவோம் நம்ம. ஓகே. குளோபல் இன்வெஸ்டார் மீட் அப்படிங்கிறது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2015ல நடத்தியிருக்கோம். அடுத்தது 2019ல நடத்தியிருந்தோம். அடுத்தது 2024ல நடத்தியிருந்தோம். எதுக்காக நடத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலீடுகள அதிகப்படுத்துறதுக்காக. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவுல வந்து தமிழ்நாட்டுல வந்து முதலீடு செய்யுங்க. இந்தியால இருக்கக்கூடிய பெரும் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுல வந்து முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி, அவங்கள வந்து இந்தியாவுக்குள்ள கூட்டிட்டு வரோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப ரீஜினல் டெவலப்மெண்ட்ட வந்து ஃபோக்கஸ் பண்றோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இவ்வளவு வளங்கள் வந்து இருக்கு. அ அ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலயுமே வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க்லாம் வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். இங்க வந்து உங்களோட ரெடி டூ யூஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா, நீங்க பிளான்ட் எல்லாம் பில்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. ஒரு ஆல்ரெடி ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர நாங்களே டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அத வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டாலே போதும். அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள எடுத்து காட்டுறதுக்காக. அடுத்ததா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன். வெளிநாட்டு முதலீடுகள் வரப்ப இப்ப வின்ஃபாஸ்ட் நிறுவனமே வந்திருக்காங்க. வந்தனால அவங்க செட்டப் பண்ணக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல மட்டுமே 3500 பேர் வந்து வேலை பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப ஒரு பெரிய எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, எக்கனாமிக் டெவலப்மென்ட். தமிழ்நாடோட பொருளாதாரம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடையும். இப்ப நம்ம $1 டிரில்லியன் எக்கானமிய நோக்கி நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். $1 டிரில்லியன் எக்கானமிய நோக்கி போறப்ப, அதிகமான முதலீடுகள் வந்து, அதிகமான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்குள்ள வரப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு குடுக்குறோம். அதன் மூலியமா வந்து நம்ம பொருளாதாரத்த மேம்படுத்த முடியும். இந்த நிறுவனங்கள் எல்லாமே நெறைய உற்பத்திய வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ, புரொடக்ஷன் வந்து அதிகமாகறப்ப, அந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அப்ப எக்ஸ்போர்ட் செக்டாரும் வளரும். புரொடக்ஷன் செக்டாரும் வளரும். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது இருக்கும். இப்படி ஒரு டெவலப்மென்ட் இருந்தா தான் நம்மளால அந்த 1 டிரில்லியன் எக்கானமி எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கு. ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா, ரீஜினல் டெவலப்மென்ட் இது எல்லாமே நம்ப பார்த்தது தான். சரியா? ஸோ இந்த மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ பேஸ் பண்ணி தான் நமக்கு குளோபல் இன்வெஸ்டார் மீட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? அது வந்து நம்ம நடத்துறதுக்கான காரணம் அதுதான். ஸோ இப்ப கடைசியா பார்த்தீங்கன்னா, 2024ல நடத்திருக்கோம். அதுல நெறைய ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கும். அதுல ரொம்ப ஹைலைட்டிங்கா இருந்த ஒரு ஒப்பந்தம் என்ன அப்டின்னா, இந்த வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற நிறுவனத்தோட தமிழக அரசாங்கம் போட்ட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஆ இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, வியட்நாம சேர்ந்த நிறுவனம். வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது. இந்த நிறுவனம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான். இந்த நிறுவனத்த முதல் முறையா அவங்க இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வராங்க. அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம அப்படியே கேப்சர் பண்ணி தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில அவங்களுக்கு இடத்த ஒதுக்கி குடுக்குறோம். போன பிப்ரவரி மாசம் வந்து அடிக்கல் நாட்டும் விழா நடந்துச்சு. இந்த ஆகஸ்ட் மாசம் அத இனாகரேட் பண்ணியே முடிச்சுட்டாங்க. சரியா? இப்ப எவ்வளவு ஃபாஸ்ட்டா தமிழக அரசாங்கமும், வரக்கூடிய முதலீட்டாளர்களும் எவ்வளவு வேகமா செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். 18 மாசத்துல மொத்த ப்ராஜெக்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணி, இனாகரேட் பண்ணி செலிப்ரேட்டே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வேலையே ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அததான் இந்த செய்தியில குடுத்திருக்காங்க. இத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எப்படி தமிழ்நாடு அளவுல குளோபல் இன்வெஸ்டார் மீட் அப்படிங்கிறது நடக்குதோ, அதே மாதிரி ரீஜினல் வைஸ் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கான்க்ளேவ நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் பிளான் போட்டிருந்தாங்க. ஓகேவா? பிராந்திய அளவுல ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு, இல்ல அமர்வு இத நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தாங்க. அததான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, டிஎன் ரைசிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அந்த ஈவென்ட் பேரு டிஎன் ரைசிங் அப்படிங்கிற ஈவென்ட். ஓகேவா? ஸோ இந்த டிஎன் ரைசிங் அப்படிங்கிற ஈவென்ட்டும் நேத்து நடந்திருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட 32,000 கோடி அளவுக்கு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆ தூத்துக்குடி, திருநெல்வேலியில மட்டுமே ஒரு 4 பெரிய திட்டங்கள வந்து கொண்டு வரப்போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு, தூத்துக்குடி அந்த தென் மாவட்டங்கள வந்து ஒரு தொழில் வளர்ச்சியில முக்கியமான பங்களிப்பு இருக்கக்கூடிய ஒரு மண்டலமாக மாத்தணும் அப்படிங்கிறது ஒரு இலக்காக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆ இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த டிஎன் ரைசிங் அப்படிங்கிற ஈவென்ட் வந்து பிராந்திய அளவுல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மாநாடு. முதல்ல எங்க நடந்துச்சு அப்படின்னா, தூத்துக்குடியில நடந்துச்சு அப்படிங்கிற அந்த செய்தியையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்தினா இதுதான். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.